சிவம் சிவம் நாராயணம். எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் பொற்பாதம் பணிந்து இன்றைய பதிவாக நேற்றைய தொடர்ச்சியினை காண்போம். அன்பு சான்றோர்களே, இதற்கு முன்னாடி நாம் பார்த்த பகுதி கலியன் கேட்ட வரங்கள். அதை இதற்கு முந்தின பகுதியிலே நாம் பார்த்துவிட்டோம். அதை தொடர்ச்சியாக கலைமுனி மற்றும் ஞானமுனியை சந்தித்தல், இதனுடைய பகுதியை இப்பொழுது பார்ப்போம். சான்றோர்களே, ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீரங்கம் செல்லுகின்ற பொழுது தலை கவிழ்ந்து சடைந்து முகம் வாடி தவமிருந்து கொண்டிருந்த கலைமுனி மற்றும் ஞானமுனியை கண்டு அவர்களின் அருகில் சென்றார். அவரிடம், நன்றியுள்ள மாமுனிகளே, உங்களை நான் கைலாசத்தில் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது இந்த காட்டில் இருப்பதற்கான காரணம் என்ன என்று திருமால் கேட்டார். அதற்கு அந்த மாமுனிகள், ஆதியின் பதம் பணிந்து, பெருமாளே, நாங்கள் கைலாசத்தில் சிவபெருமானின் பாதத்தை போற்றி சிறப்பாக இருந்தவர்கள். அப்படி இருக்கும் நாளையிலே ஒரு நாள் எங்கள் இருவரையும் அழைத்து சிவன் மாயன் அடுத்த பிறவி எடுப்பதற்காக தனது பொய்யான உடலை இழந்துவிட்டு யாரும் காணாத வகையில் மண்ணுலோகத்தில் மறைந்திருக்கிறார் என்று வானவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே சிறந்த புகழ் மாயன் துவாபரா யுகத்தில் ஆட்சி செய்த பொன்னிற துவாரகா பதி உண்டு. கலியன் அதனை கண்டுகொண்டால் எடுத்துக்கொள்வான். எனவே அதற்கு முன்பாக நீங்கள் போய் கடலுக்குள் அதை மறைத்து வைத்துவிட்டு வைகுண்டர் வந்தால் காட்டி கொடுத்துவிட்டு இங்கே வாருங்கள், இல்லை என்றால் அக்னியால் உங்களை அழித்து விடுவார் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அதற்காக இங்கு வந்து தோரையம்பதியை கடலுக்குள் மறைத்துவிட்டு கையிலே செல்லும் வழியில் மானீசன் வந்து விட்டதால் தவலோகத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது அச்சுதர் அந்த முனிவர்களை கூட்டிக் கொண்டு செல்கின்ற பொழுது கருங்குரங்கு, கரிய கடுவாய், புலி, எறும்பு, ஈ மூட்டைகளும் கள்ள கசடு உள்ள கரிய மிருகங்களும் மோசமான ஊர்வனமும் பட்சிகளும் திரண்டு வரவே கண்டார். ஆகவே மாமுனியை பார்த்து திருமால், இந்த வழியே இவைகள் வர காரணம் என்ன என கேட்க, அதற்கு அந்த மாமுனிவர், நீசனுடைய உதிரமே நீதிகட்ட மிருகங்களாகவும் பட்சிகளாகவும் ஊர்வனவாகவும் இந்த உலகில் பிறந்து வந்துள்ளது எனச் சொல்ல, நாராயணர் தனது இரு காதுகளை மூடிக்கொண்டு விலகி போக வேண்டும் என்றார். மாமுனிவர்கள் மாயனின் அடியை போற்றி, நாங்கள் எங்கே போய் இருக்க வேண்டும் என கேட்டனர். அப்பொழுது அந்த முனிவரிடம், நீங்கள் திருச்செந்தூர் கடற்கரைக்கு சென்றிருந்து நந்தகோபால நாராயணர் நீசக்கலியை வதைத்து தர்மமாய் நியாயமுடன் வைகுண்டர் நாட்டை ஒரு சொல்லுக்குள் ஆள வர வேண்டும் என்று அருந்தபசு செய்யுங்கள் என்று சொல்லி சிறந்த முனிவர்களுக்கு விடை கொடுக்க, அவர்களும் முருகப்பெருமான் உறைந்திருக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் சென்று தவசு பண்ணினர். அன்பு சான்றோர்களே, இறைவனார் அந்த தூரையம்பதி என்று இருக்கிறது, அது தர்மயுக வாழ்வுக்காக துலங்கும் பதி என்று சொல்லப்படுது. அதுதான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். கலைமுனி ஞானமுனி இருவருமே சிவனார் அனுப்பி இதை கடலுக்குள் மறைத்து வையுங்கள், கலியன் கண் படாதபடி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு கண்ணுக்கும் அது தெரியாது. இறைவனார் வருகையிலே அது தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கலைமுனி ஞானமுனி இருவருமே அதை மறைத்து வைத்துவிட்டு கைலைக்கு செல்லும் முன்னரே கலியன் பூலோகத்துக்கு வந்து விட்டதால் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அங்கே செல்ல முடியாமல் போயிற்று. அதற்காக ஐயா சொல்கிறார், நீங்கள் திருச்செந்தூர் கடற்கரையிலே போய் தவமிருங்கள் என்று. அப்போது இறைவன் தர்மமாய் நியாயமுடன் வைகுண்டர் நாட்டை ஒரு சொல்லுக்குள் ஆள வேண்டுமென்று அருந்தவசு செய்யுங்கள் என்று சொல்லி சிறந்த முனிவர்களுக்கு விடை கொடுக்க, அவர்கள் திருச்செந்தூர் முருகபெருமான் இருக்கின்ற அந்த கடற்கரையிலே போய் தீவிரமான தவசு இருக்கிறார்கள். இது இன்றைய பகுதியாக கலைமுனி ஞானமுனியினுடைய தகவலாக பார்க்குறோம். இந்த குரோனியிலிருந்து உதித்து ஒவ்வொரு துண்டங்களாக பிறவி செய்து அசுரர்கள் எல்லாம் முடிந்து அதனுடைய மிச்சம் இருக்கக்கூடிய உதிரங்கள் தான் இன்றைக்கு கடுமையாக, அதாவது கொடும் சினம் கொண்ட மிருகங்களாக, பட்சி பறவைகளாகவும் கடும் கசடு உள்ள கரிய மிருகங்களாகவும் மலைந்து தெரிகிறது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த மிருகங்களிலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இறைவனார்.
அப்பொழுது இந்த கொடிய மிருகங்கள் இருந்துமே இந்த மக்களுக்கு ஒதுங்கி போக வேண்டும் என்று இறைவனார் சொல்லும் பொழுது, நாம் கலி எண்ணம் கொண்ட மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் சேர்த்து தான், நானும் சேர்த்து தான், எல்லாருமே கலி எண்ணத்திலே தான் அகப்பட்டு இருக்கிறோம். இதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் இறைவனுடைய நாமத்தை தீவிரமாக நாம் சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு பகுதியிலையும் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாம் சொல்லுவோம், நிறைய ஒரு சிறு பகுதியாக சொல்லுவோம். ஒரு சின்ன நல்ல பேர் வாங்குவதற்கு நீண்ட நாட்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீண்ட நாட்கள் கழித்து தான் நல்ல பேர் கிடைக்கும். கெட்ட பேர் வாங்குவதற்கு ஒரு நொடியே போதும். ஒரு நொடியிலே நாம் கெட்ட பெயர் வாங்கிவிடலாம். அந்த அளவுக்கு எந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு கெட்ட பெயர் உருவாகுவதற்கு ஒரு செகண்டாக தான் கலிசக்தி என்று சொல்லுவோம். எல்லா மனிதர்களுக்குள்ளும் அது இருக்கிறது. அங்கிருந்து நாம் ஒதுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கலித்தன்மையை மாற்றி மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். நம்மளது உடலையும் உள்ளத்தையும் மனத்தையும் ஆன்மாவையும் எல்லா பகுதியையும் ஒன்று சேர்த்து சிறந்து இறைவன் பாதத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது நமக்கு எந்தவித தீங்கோ கெடுதல் எண்ணமோ கலி எண்ணமோ வராமல் இறைவன் காத்துக்கொள்வார் என்பது திண்ணம். அதனால் நம்ம சான்றோர்களை இனிமேல் வரக்கூடிய பகுதியை அடுத்த செய்தியாக நம்ம அடுத்த வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இன்றைய பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். ஐயா உண்டு.